நம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர்னா யார்? யார் இப்போ நம்ம நாட்டில் இந்திய குடியரசுத் தலைவராக இருக்காங்கன்னா, திரௌபதி முர்மு. இப்போ குடியரசுத் தலைவரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவரில் ஆர்டிக்கிள் வந்து 52 to 62, அதாவது சரத்து 52 to 62 வரை குடியரசுத் தலைவர் பற்றி தான் சொல்கிறாங்க. இது பகுதி 5ல் சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர். யார் குடியரசுத் குடியரசுத் தலைவர்னால் யார், அவரோட பொறுப்பு என்ன, அவரோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஆர்டிக்கிள் 52 to 62 வரை சொன்னோம்ல, இதில் வந்து குடியரசுத் தலைவர் அவரோட தலைமை பொறுப்பு, அவரோட சிறப்பை பற்றி ஆர்டிக்கிள் 52ம் ஆர்டிக்கிள் 53ன்னு சொல்லுது. சரிங்களா? இப்போ வந்து குடியரசுத் தலைவர்னா யாருன்னா, இந்திய நிர்வாகத்தின் பேரளவு தலைவர். இவர் பேரளவு தலைவர்னா, உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர் தான் உண்மையான தலைவர். இவர் வந்து நிர்வாகத்தின் பேரளவு தலைவர். அகைன் வந்து இதில் வந்து இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன். அனைத்து நிர்வாகம் மற்றும் செயல் அதிகாரங்கள் அனைத்தும் இவரிடம் தான் உள்ளது. நம்ம நாட்டோட ஃபுல் நிர்வாகம் மற்றும் செயல் அதிகாரம் இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 53 சொல்லுது. அதிகார வரிசையில் இவர் தான் முதலிடம், முப்படைகளின் தளபதி. இது எல்லாத்துக்குமே சின்ன வயசில் தெரிஞ்ச கொஸ்டின். இதுதான் குடியரசுத் தலைவரோட அறிமுகம். இப்போது குடியரசுத் தலைவரோட தேர்தல். அதில் குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவரை பற்றி ஆர்டிக்கல் 52, 53ன்னு சொல்லும். தேர்தல் வந்து 54, 55ன்னு சொல்லும். இப்போ இவரை வந்து யார் தேர்ந்தெடுப்பா? ராஜ்யசபா, லோக்சபா, யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலம். ராஜ்யசபையில் இருக்கவங்களும் பங்கு கொள்வாங்க, லோக்சபாவில் இருந்தும் பங்கு கொள்வாங்க. ப்ளஸ் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, அவங்களும் இதில் பங்கு கொள்வாங்க. அவங்க எல்லாருமே ஒற்றை மாற்று வாக்குமூலம், அதாவது மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி ப்ளஸ் வந்திருக்கவங்கள உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்கள் 50% மேலே ஒற்றை மாற்று வாக்குமுறையில் தான் இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தேர்தலை யார் நடத்துவாங்க அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் இவங்களோட தேர்தலை நடத்தும். இதுலேயே சட்ட திருத்தம் இருக்குதா அப்படின்னா, ஆமாம், 70வது சட்ட திருத்தம் இருக்குது. டெல்லி, புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேச உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரில் பங்கு கொள்ளணும் அப்படின்ட்டு 70வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் வந்து வேட்பாளரோட வைப்பு தொகை, அவர் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 15,000. தேர்தலில் பிரச்சனை வந்தால் யாரிடம் சொல்வது? இப்போ இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க ஓட்டு பண்ணுறாங்க, இப்படி ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றத்தை தான் சொல்லணும். இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட போய் பிரச்சனை வந்துச்சுன்னா, லோக்சபா உறுப்பினர்களோ ராஜ்யசபா உறுப்பினர்களோ இவர் எங்களுக்கு வேண்டாம், வேறு யாராவது கொண்டு வாங்க அப்படின்னு எது சொல்லனாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் சொல்ல முடியாது, உச்சநீதிமன்றத்திட்ட தான் போய் சொல்ல முடியும். அவங்க தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். இப்போ பாருங்கள், ஆர்டிக்கல் 50 to 53 குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. 54, 55 தேர்தல், 56, 57 வந்து அவரோட பதவி காலம். சரிங்களா? அவரோட பதவிக்காலம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் 5. இப்போ வந்து இவர் பதவி விலகணும். இவர் எப்படி பதவி விலகுவார்? ஒருவேளை அவராகவே பதவி விலகுதார் அப்படின்னா, அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் அவராகவே பதவி விலக போகிறார் அப்படின்னா, அவரோட ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரோட இருக்க வேணும். இப்போ இவருக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. புதிய தலைவர் வரது வரை இவர் பதவியில் இருக்கணுமா? ஆமாம், புதிய தலைவர் வரது வரை இவர் பதவியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு எத்தனை முறை வேண்டுனாலும் இவர் போட்டி போடலாமா? இப்போ வந்து இவர் வின் பண்ணிட்டாரு, அடுத்த வருஷமும் இவரே நிற்கலாமா? அதுக்கு அடுத்த வருஷமும் இவரே போட்டிக்கு நிற்கலாமா? இவரே நம்ம எல்லோரும் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா, அதை தான் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஆர்டிக்கல் 57 சொல்கிறாங்க. பதவி விலகல் யாரிடம் முதலில் தெரிவிக்க வேண்டும்? இப்போ பதவி விலகல் கடிதத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் இவர் வந்து பதவி விலக போகிறாருன்ட்டு முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும்? மக்களவை சபாநாயகர்கிட்ட தான் முதல்ல போய் சொல்லணும் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. முதல் குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு யார் அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதுக்கப்புறம் இவரோட தகுதிகள் பார்த்தோன்னா, அங்கே வச்ச மாதம், ஆனால் வயது மட்டும் 35. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வயசு வந்து 35. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது, மனநலம் பாதித்தவராக இருக்கக்கூடாது. இதை வந்து ஆர்டிக்கல் 58 சொல்லுது. 59 குடியரசுத் தலைவரோட வரைமுறைகள். இதை தான் அவரோட லிமிட், இதுவரை தான் அவர் எல்லா இதையும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வரைமுறைகள் சொல்கிறாங்க. 60 பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் எடுத்து வைப்பாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அதான் பதவி பிரமாணம் வந்து இந்திய தலைமை நீதிபதி இல்லைனா உச்சநீதிமன்ற நீதிபதி யாராக தான் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. பதவி நீக்கம், இவரை வந்து எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா,
ரெண்டு காரணத்துக்காக பதவி நீக்கம் பண்ணலாம். ஒன்று, அரசியலமைப்பை மீறுவதற்காக. அரசியலமைப்பு சட்டம் நம்ம படிச்சுட்ருக்கோம்ல, அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு ஆர்டிகிள் அவர் மீறிட்டாருன்னா பண்ணலாம். இல்லைனா ஏதேனும் குற்றச்சாட்டு, இவர் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா நம்ம இவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். குற்றச்சாட்டு தீர்மானத்தை எத்தனை நாளுக்கு முன்னே அனுப்ப வேணும்னா 14 நாளுக்கு முன்னக்கூட்டி அனுப்பி வைக்கணும் அவருக்கு. நாங்கள் உங்களை பதவி நீக்கம் பண்ண போகிறோம், இல்லைனா இந்த தீர்மானம் இந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 14 நாளுக்கு முன்னக்கூட்டி, கூட்டம் கூடுறதுக்கு முன்னக்கூட்டி, அந்த 14 முன்னக்கூட்டி அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறவு பதவி நீக்க தீர்மானத்தை எந்த அவை முதலில் கொண்டு வரலாம். இரவைகளில் எந்த அவைனாலும் முதல்ல கொண்டு வரலாம். இந்த மக்களவை தான் கொண்டு வரணும், மாநிலங்களவை தான் கொண்டு வரணும்னு கிடையாது. ஆனால் சபாநாயகர், அந்த மாநிலங்களவை சபாநாயகரை வந்து பதவி நீக்கம்னா முதல்ல யார் வரணும் அப்படின்னா அது வந்து மாநிலங்களவையில் தான் கொண்டு வரணும். இந்திய துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் வைக்கணும் அப்படின்னா அது மாநிலங்களவை தான் கொண்டு வரணும். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு இரவில் எந்த அவையிலனாலும் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டு தீர்மானத்திற்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஆதரவளிக்க வேண்டும்? அதாவது 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இந்த குற்றச்சாட்டு தீர்மானம் அவருக்கு அனுப்புறதுக்கே 4ல் 1 பங்கு பேர் ஆதரவு அளிக்கணும். இப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா 25 பேர் கை தூக்குனா தான் அவருக்கு அந்த குற்றச்சாட்டு தீர்மானத்தை அவருக்கு அனுப்ப முடியும். அதுக்கு பிறகு இவரோட பதவி விலகல் அதை பற்றி ஆர்டிகல் 62 சொல்லுது. 6 மாதத்துக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். அதுக்கு தட்டம் துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவியில் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறவு இதில் வந்து இது வந்து பாக்ஸில் இருக்க இந்த பாயிண்ட்டு, எத்தனை இடம் இல்லம் இவருக்கு வந்து குடியரசுத் தலைவரோட இல்லம் எங்கே இருக்குன்னா புதுடில்லி ராஷ்டிரபதி பவனில் இருக்குது. அலுவலகமும் எங்கே இருக்குன்னா அதே அலுவலகம் அங்கேயே தான். ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு சேம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இது இருக்குது. 2 வீடும் ஆஃபீஸும் சேம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. இது போக அவருக்கு ஆஃபீஸ் இருக்கானா? ஆமாம், 2 ஆஃபீஸ் இருக்குது. இது போக டெல்லியை தவிர 2 இடங்கள் ஆஃபீஸ் இருக்குது. என்னென்னா சிம்லா, ஹைதராபாத். சிம்லா வந்து ரிட்ரீட் கட்டிடம் வடக்கு அங்கே இருக்குது. ஹைதராபாத் வந்து இதே மாதிரி ராஜஸ்ரீபதி நிலையம், அது தெற்கு. இது வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இது வந்து ஒற்றுமையை பறைசாற்றுகிறது. வடக்கு தெற்குனா அங்கே வர 2 இடத்துல ஆஃபீஸ் இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு இந்தியரோட ஒற்றுமையை பறைசாற்றுதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. இனி அகைன் வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.